Hi students and parents, welcome to Just Exams. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அரையாண்டு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்புக்கான அறிவியல் பாடத்துக்கான மாதிரி வினாவிடை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ட் 1, அது பகுதி 1ல் பார்த்தோன்னா 12 1 மார்க் கொஸ்டின் தான் இருக்க போகுது. 12 1 மார்க் கொஸ்டினில் மேக்ஸிமம் 10 கொஸ்டின் வந்து புக் பேக்லேருந்து தான் வரும். மீதி 2 கொஸ்டின் வந்து உள்ளேருந்து கேட்பாங்க. அவ்வளோதான். ஸோ செகண்ட் பார்த்தோன்னா பார்ட் 2, அதாவது பகுதி 2. பகுதி 2ல் பார்த்தோன்னா 7 வினாக்களுக்கு விடையளிக்கணும். அதில் வினா எண் 22 கட்டாயமாக விடையளிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, எங்கு எப்போது முதல் அணுக்கரு உலை அதாவது கட்டப்பட்டது இதுதான் கொஸ்டின். ஸோ எங்கு எப்போது முதல் அணுக்கரு உலை கட்டப்பட்டது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எங்கன்னு நமக்கு தெரியும். எங்கே? சிகாகோ, அமெரிக்கா. எப்போதுன்னா 1942. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் யூஎஸ். ஸோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் எழுதினாலே ஓகே போதும். அவ்வளோதான், 2 மார்க் கிடச்சிரும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 14 கொஸ்டின் பாருங்கள். ஸோ அப்படியே மரபு பொறியியலை வரையறுக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மரபு பொறியியல் வரையறுக்கம்னா உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டாக கூட 2 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும். ஸோ 22 பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு 22 கொஸ்டின் பாருங்களேன். 22 வந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டின். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். இந்த விதத்தில் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம். ஸோ என்ன கொஸ்டின் பார்த்தோன்னா 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையே ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் எத்தனை ஆம்பியர்? 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின்தடையை காணுங்க. அப்போ ரெசிஸ்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தோன்னா நமக்கு டயக்ராம் முடிஞ்சால் டயக்ராம் வரைஞ்சிருங்க. எப்படி டயக்ராம் போகணும்னா இந்த மணிக்கு ஒரு வோல்ட் மீட்டர் இருக்க மணி போடுங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. அவ்வளோதான். இதில் வந்து கரண்ட் வந்து 2 ஆம்ஸ் வந்து சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது. ஸோ அது வந்து 30 வோல்ட்டு. இங்கே வந்து 2 ஆம்ஸு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஆர் தான் நமக்கு கேட்குறாங்க. இந்த ஆர் தான் நமக்கு இப்போ கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னது? நம்ம ஓம்ஸ் லா படி என்னது? V = IR. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஆர் கண்டுபிடிச்சோம். R = V/I. இப்போ 30/2. அப்போ ஆன்சர் வந்து 50. R = 50 ஓம்ஸ். அவ்வளோதான். இது 2 மார்க் ஒன்று கிடச்சி. ஃபார்முலா எழுதினாலே உனக்கு 1 மார்க் கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா 7 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். அதில் கொஸ்டின் நம்பர் 32 கம்பல்சரி கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பாயில் லா பார்த்தோம்னா ஃபஸ்ட் லானாலே இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, பாயில்ஸ் லா மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருங்க. வேறுபடுத்துக கன்ஃபார்ம் நல்லா கொஸ்டினே நல்லா படிச்சுங்க. ஏன்னா வேறுபடுத்துக நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இந்த இடத்துல என்ன வேறுபடுத்துக கேட்டிருக்காங்க? இயல்பு வாயு நல்லியல்பு வாயுவோட வேறுபடுத்துக. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா அடுத்த கொஸ்டின் எல்இடியோட நன்மைகள், அதுக்கடுத்து ஐயூ பேக்கு. ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக ஒரு சம் கொடுத்துருக்காங்க, கனவு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா 32 கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தோன்னா இந்த கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கம்பல்சரி கொஸ்டின் வந்து கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 3 7 மார்க் கொஸ்டின் எடுக்கணும். தேவையான இடங்களில் படம் வரையணும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், உந்த மாறா கோட்பாட்டை இப்படி அதன் அமைப்பை மெய்ப்பிக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் அதுலேயே பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 5 கிலோகிராம் நிலையில் அந்த சம். ஸோ இது புக்கில் இருக்க சம் தான். அவ்வளோதான். செகண்ட் பார்த்தோம்னா பியில் பாருங்கள். பியில் இப்போ எய்தர் ஆர் தான் இங்கே வந்து. இப்போ பியில் வேறுபடுத்துக இருக்குது. ஏன்னா வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்ட பார்வை, தூர பார்வை, அப்புறம் குவிலன்ஸ் இந்த மாதிரி வேறுபடுத்துகலாம் ரொம்ப ஈஸியானது. நீட்டாக ஒரு 3 பாயிண்ட் மட்டும் படித்து நீட்டாக எழுதிடுங்க. அப்புறம் அலுமினியத்தின் தாதுக்களை குறிப்பிட்டு அதன் வாய்ப்பாட்டை எழுதுக. ஸோ அலுமினியத்தின் தாதுகள் மற்றும் அதனோட வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து. இப்போ பாக்சைடு, கிரையோலைட் அந்த மாதிரி அந்த வாய்ப்பாடை எழுதணும், அந்த அலுமினிய தாதுவையும் எழுதணும். அப்புறம் அதனோட பேயர் மற்றும் ஹால்ஸ் முறையின் அலுமினியத்தை தாது வந்து பிரித்தெடுக்கும் முறை கேட்டிருக்காங்க. அந்த பிரித்தெடுக்கும் முறை முடிஞ்சால் டயக்ராம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? டயக்ராம் வரைஞ்சிடணும். பிரித்தெடுக்கும் முறை டயக்ராம் இருக்குல்ல, ஸோ அந்த டயக்ராம்லாம் வரைஞ்சி விட்டுருணும். அடுத்து பாருங்கள் ஒரு வேறுபடுத்துக. ஸோ வேறுபாடு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நீர் உறிஞ்சும் சேர்மங்களையும் சேர்மங்களையும் இடையான வேறுபடுத்துக ஆல்ரெடி வந்து இது வந்து பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருக்காங்க 2022 23 இந்த வருஷத்துக்கு பப்ளிக் எக்ஸாம் இதை கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா உயிர் காக்கும் ஹார்மோன். ஒன் செகண்ட்.
ஸோ உயிர்காக்கும் ஹார்மோன் எது, ஏன் அவ்வாறு அழிவது? அப்போ உயிர்காக்கும் ஹார்மோன்னா என்ன, அதை ஃபஸ்ட்டு நீங்கள், அதாவது உயிர்காக்கும் ஹார்மோன்னா என்ன நமக்கு தெரியும், அந்த இது கார்டிசோல் ஹார்மோன். ஸோ அந்த கார்டிசோல் ஹார்மோன் மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும், ஒரு மார்க், அந்த மார்க் ஃபுல் மார்க் கிடச்சிடும். அதுக்குரிய ஃபுல் மார்க். அது ஏன்னா அது என்னன்னு அந்த ரீசன் மட்டும் ஒரு பாயிண்ட் எழுதி. அடுத்து ஜிப்ரின் வாழ்வியல் என்ன விளைவுகளை ஏற்படுத்துது, அதாவது தாவரங்கள்ல அந்த ஜிப்ரின் ஹார்மோன் என்னத்தெல்லாம் பண்ணுது, அதை பற்றி ஒரு பாயிண்ட், ஒரு 2 பாயிண்ட் எதுனாலே போதும். ஸோ ரத்தத்தோட பணியில் பட்டியலிட்டுருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்து இந்த கொஸ்டின் நீங்கள் எதுனாலே போதும். செகண்ட், அடுத்த பார்ட் அதில் பியில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்க செய்கிறது. அப்புறம் வந்து போக்சோ சட்டத்தை எதற்காக உருவாக்கப்பட்டது, அதன் முக்கியத்துவம் எழுதுங்க. ஸோ இப்போ போக்சோ சட்டம்னா என்ன, லைட்டாக ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதோட முக்கியத்துவத்தில் பாயிண்டாக ஒரு 4 பாயிண்ட் கொடுத்தா போதும். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாணிக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்காண்டி ட்ரிக்ஸு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.